மதுரை பாண்டி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி திடீர்னு ஒரு பிளான் பண்ணாங்க. போகிறதும் போகிறோம், பொங்கல் வச்சு சேவல்லாம் அறுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் மணி. அவரும் வந்து சண்டே அதுவும் லீவ் அப்படின்றனால சண்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிலே டைம் வந்து ஒரு 7 o'clock ஆயிடுச்சுங்க. அங்கே பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு கூட்டம். அத்தை சொன்னாங்க, இதுக்கு தான் நான் காலையில் இன்னும் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ள அந்த இடம் பிடிக்கிற இடமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம். எங்கடா இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாங்களும் தொலாவி எடுத்து ஒரு இடத்துல வந்து ஒரு செட்டு மாதிரி இருந்துச்சு, அதை பிடிச்சோம். அதுக்கு ரெண்டட் மாதிரி கொடுத்தாங்க, 500 rupees அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே பொம்மை கடை இருந்தனால பிள்ளைங்களுக்கு 2 பொம்மையும் வாங்கி கையில் கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போய் பொங்கல் வைக்கலான்னு சொல்லி நினச்சோம். பட் வந்து கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படின்றனால நாங்கள் அந்த பிடிச்சிருந்த இடத்துலையே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போனோம். ஆடி மாதம் வரக்கூடிய சண்டே வந்து எப்பயுமே பாண்டி கோயிலில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய லைனில் தான் நின்று போனாங்க. எனக்கு சாமி போய் கும்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி வந்து அந்த கோழியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பிடிச்சிருந்த இடத்துலையே வந்து சமைச்ச மாதிரியே சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பி கோயிலில் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க.